السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنعم علينا بجميع الآلاء، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أفصح الفصحاء، وعلى آله النجباء النخباء، وأصحابه الرحماء الأمناء، والأولياء الصلحاء الكرماء، لا سيما الخلفاء الراشدين المهديين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. قال الشيخ الإمام الحافظ سيدنا أبو عبد الله بن محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة الجعفي البخاري رحمه الله ونفعنا به آمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. باب قول الله تعالى: ونضع الموازين القسط ليوم القيامة وأن أعمال بني آدم وقولهم يوزن. وقال مجاهد: القسطاس العدل بالرومية. ويقال القسط مصدر المقسط وهو العادل، وأما القاسط فهو الجائر. حدثني أحمد بن إشكاب حدثنا محمد بن فضيل عن أمارة بن الكعكاب عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان. سبحان الله بحمده سبحان الله العليم. سبحان الله بحمده سبحان الله العليم. سبحان الله وبحمده سبحان الله العليم. اللهم صل وسلم وبارك عليه. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி, அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்கள், நம் நெஞ்சில் நிறைந்த குருமார்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழித்தோன்றர்களான சய்யிது சாதாத்மார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் ஆசிகளோடு, குத்துபுல் ஹிந்த் ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய ஆசியோடு, குத்துபுல் அக்பர் ஷைகுல் காமில் அபுல் ஹசன் அலி சாதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய ஆசியோடு, குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீதி மாணிக்க பூரி நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய ஆசியோடு, உலகில் பல்வேறு பகுதிகளில் இறையாட்சியை கொண்டு
உலகத்தை ஆளும் இறைநேசர்களின் நல்ல ஆசைகளோடு எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நிலவுமாக. புனிதம் நிறைந்த இந்த புகாரி மஜ்லிஸின் பொருட்டால் இறையில்லமாம் திரு காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி தருவானாக. அருமையான பெருமக்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மறை குர்ஆனை அடுத்து சிறப்புக்குரிய அந்தஸ்து பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய மொழிகளாம் ஸஹீஹுல் புகாரி கிரந்தமதை உடன்குடி காலங்குடியிருப்பு பெரிய தெருவில் 34 ஆண்களாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைய 34ஆம் வருடத்தின் நிறைவு நாள் நிகழ்வாக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். கருணையுள்ள ரஹ்மான் அவனது தனி பெரும் கருணையினால் ஏற்று அருள் புரிவானாக. புனிதம் நிறைந்த இந்த புகாரி ஷரீஃபில் 7275 ஹதீதுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி கோர்வைகளை இந்த புகாரி கிரந்தத்திலே இமாம் அவர்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த புகாரி ஷரீஃபினுடைய கிரந்தத்தை ஓதுவதை கொண்டு அது ஓதக்கூடிய பகுதிகளுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை கொண்டு பிரார்த்திக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய முசீபத்துக்களை விட்டும் மிகப்பெரிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் இந்த புகாரி கிரந்தத்தை ஓதிய காரணத்தினால், அதை கேட்ட காரணத்தினால், அதன் சுற்றம் சூழ வாழும் பாக்கியத்தால் அல்லாஹ் எல்லா விதமான நோய்களை விட்டும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் அந்த பகுதியையும் அந்த மக்களையும் பாதுகாக்கிறான் என்பது நம்முடைய இமாம்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையின் கருத்து. எனவே இந்த புகாரி ஷரீஃபை இங்கே ஓதி இருக்கிறார்கள், இங்கே கேட்டிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து இதை யார் துவக்கினார்களோ, இதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ, பொருளாலும் உடலாலும் ஆலோசனைகளாலும் யார் யாரெல்லாம் ஒத்துழைப்புகள் வழங்கினார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து மேனருள் புரிவானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இந்த புகாரியினுடைய நிறைவு ஹதீஸை நான் இங்கே ஓதி முடித்திருக்கிறேன். நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய நன்மையும் தீமையும் எடை போடப்படும். எடை போடுவதற்கென்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருக்கிறான். அந்த மீசான் என்ற தராசு இந்த உலகில் ஒரு மனிதன் செய்த நன்மைகளையும் துல்லியமாக எடுத்து காட்டும், அவன் செய்த தீமைகளையும் துல்லியமாக எடுத்து காட்டும். ஆனால் அவனுடைய நன்மை கனத்து முருகி நிற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தராசில் அவனுடைய நன்மை அதிகப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தைகளை நமக்கு தெரிவித்து காட்டுகிறார்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னாலே போதுமானது, உங்களின் நன்மையின் தராசு உங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய்விடும். அந்த 2 வார்த்தைகள் எது தெரியுமா? இறைவனுக்கு
மிக விருப்பமான உகப்பான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சொல்வதற்கு நாவுக்கு மிகவும் இலகுவான வார்த்தைகள். அதை நீங்கள் ஓதிக்கொண்டே வந்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு நன்மையின் தராசில் அது கனத்து முருகி உங்களை சுவர்க்கத்திற்கு அனுப்பச் செய்யும் வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அந்த வார்த்தைகள் எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த இலகுவான வார்த்தை ரஹ்மானுக்கு மிக விருப்பமானது, இறைவனுக்கு மிக உகப்பானது. இந்த இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்கு இலகுவானது, நன்மையின் தட்டை உங்களுக்கு கனத்து முருகி நிற்க செய்யக்கூடியது, சுவர்க்கத்தில் உங்களை சேர்க்கக்கூடியது. நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு ஒவ்வொரு படித்தரங்கள் கொடுக்கப்படும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படித்தரங்களில் தரஜாக்களில் இருப்பார்கள். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மைகளை கொடுப்பான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, இவ்வளவு நன்மைகளை எனக்கு நீ தந்திருக்கிறாய், ஆனால் நான் அத்துணை நன்மைகளை செய்யவில்லையே, இவ்வளவு நன்மைகளை எனக்கு நீ தந்திருக்கிறாயே என்று அந்த மனிதன் சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ நடந்து சென்ற போது, நீ இருந்த போது, நீ படுத்த போது சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொன்னாயே, அந்த வார்த்தைகளின் நன்மைதான் உனக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை தந்திருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அப்பொழுது அந்த மனிதன் நினைப்பான், உலகத்தில் எத்தனையோ ஃபசாதுகளை பேசினேன், எத்தனையோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசினேன், என் நேரங்களையும் காலங்களையும் வீணாக நான் செலவு செய்தேன். நான் இந்த சுப்ஹானல்லாஹ்வை ஓதியிருந்தால், நடந்து கொண்டு ஓதியிருந்தால், படுத்து ஓதியிருந்தால், எழுந்திருந்து ஓதியிருந்தால் எத்தனை தரஜாக்கள் எனக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் தந்திருப்பான் என்று அந்த நேரத்தில் மனிதன் நினைப்பான். எனவேதான் இந்த கலிமாவை அதிகம் அதிகம் ஓதுவோம், அல்லாஹ் தரும் உயர்ந்த சுவர்க்கத்தை நாம் பெறுவோம். அருமையான பெருமக்களே, இன்று நாம் இங்கே துஆ ஓதுவதற்காக இருக்கிறோம். துஆ என்பது எல்லா மனிதர்களும் சில சில கஷ்டங்களில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் சொல்ல முடியாத நோய்களில் இருக்கிறோம், எத்தனையோ துன்பங்களில் இருக்கிறோம், வெளியிலே வாய்விட்டு சொல்ல முடியாத எத்தனையோ நோய்களில் அகப்பட்டு இருக்கிறோம். பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளில் நோயை பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்களில் நோயை பார்க்கிறோம். எனவே இந்த நேரமானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன் மொழிகளை ஓதி அதை ஹத்தம் செய்து துஆக்காக நாம் காத்திருக்கிறோம். எனவே அந்த புகாரியினுடைய பரக்கத்தை கொண்டு நாம் துஆ கேட்க இருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துஆவை அங்கீகரிப்பான். ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீன் நம் மீது மிகவும் இரக்கம் சொல்லக்கூடியவன். எந்த அளவிற்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மழை இல்லாமல் பஞ்சமாக இருந்தது, எல்லா மக்களையும் அழைத்து வந்து துஆ செய்வதற்காக நின்றோம். அல்லாஹ் சொன்னான், இதோ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஒரு மனிதர் 40 வருடங்களாக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது நான் எப்படி பாவத்தை மன்னிப்பேன்? உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகப்பட்டார்கள். யார் அந்த மனிதர்? எழுந்து வெளியிலே செல்லுங்கள் என்று அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள். அந்த மனிதர், பாவம் செய்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். இறைவா, என்னை மன்னித்து விடு, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, நான் தான் அந்த பாவி என்று சொல்லி விடாதே. இத்தனை பெரிய கூட்டத்துக்கு முன்னால் 40 வருடங்களாக பாவம் செய்த ஒரு பாவி என்று நான் எழுந்து சென்றால் என் மக்கள் எல்லாம் என்னுடைய குறையை தெரிந்து விடுவார்கள், என்னை மன்னித்து விடு என்று கையேந்தினார். எந்த மலையை எதிர்பார்த்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்களோ அந்த மலை வானம் பிளந்தது, மழையாக கொட்ட ஆரம்பித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், பாவம் செய்த மனிதர் யாரும் வெளியிலே செல்லவில்லை, அந்த மனிதர் வெளியிலே சென்றால் தான் மழை வரும் என்று சொன்னார் இறைவா, ஆனால் அதற்குள்ளால் நீ மழையை தந்து விட்டாய் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, அந்த அடியார் 40 வருடங்களாக பாவம் செய்கிறார்,
40 வருடங்களாக எனக்கு மாறு செய்கிறார். இப்பொழுது அவர் கையேந்தி இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டார். எனவே நான் மழையை தந்து விட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டாய் ரப்பே, அந்த மனிதர் யார் என்று எனக்கு காட்டிவிடு. அந்த பாவம் செய்த மனிதர் யார் என்று எனக்கு காட்டிவிடு. ரப்புல் ஆலமீன் பதில் சொன்னான், என் அடியாரில் ஒருவன், அவர் பாவம் செய்த போதே இந்த மனிதர் என்று உங்களிடத்தில் என்ன காட்டவில்லை. அவர் என்னிடத்திலே அழுது அழுது மன்னிப்பு கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து விட்டேன். இப்பொழுது அந்த மனிதரை நான் காட்டுவேனா? என் அடியார் குற்றம் செய்த போது கூட அவர் யார் என்று நான் கேவலப்படுத்தவில்லை. அவர் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டார், எப்படி அவரை நான் காட்டுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அவ்வளவு பெரிய கருணையாளன், அவ்வளவு பெரிய கிருபையாளன். நரகத்திற்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு முன்னால், இல்லை இல்லை உம்மத்தே முஹம்மதியாவை சார்ந்தவர்கள் நீங்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு கருணையுள்ள ரஹ்மான். அப்படிப்பட்ட ரஹ்மான் இடத்தில் தான் நாம் கையேந்துவதற்காக இருக்கிறோம். அவனிடத்தில் மட்டும்தான் திரும்ப திரும்ப தட்ட முடியும். அவனிடத்தில் மட்டும்தான் நம்முடைய குறைகளை திரும்ப திரும்ப சொல்ல முடியும். ஒரு வசதி படைத்தவரிடத்திலே ஒரு இடத்திலே போய் உதவியை கேட்கலாம், திரும்ப கேட்கலாம், திரும்ப கேட்கலாம். 3வது முறை அவர் வெட்கப்படலாம் அல்லது நம்மை விரட்டி விடலாம். ஆனால் இந்த இரண்டையும் செய்யாதவன் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். எப்படி கேட்டாலும் நமக்கு தருவான், எத்தனை முறை கேட்டாலும் தருவான். அவனிடத்தில் கையேந்துவதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். மக்கா நகரை சார்ந்த முஃப்தி இமாம் ஸெய்னி தஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த புனிதமான கிரந்தத்திற்கு ஹத்முல் துஆவை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த துஆவை தான் இங்கே நாம் ஓத இருக்கிறோம். இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சீதேவிகள் இருக்கிறார்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனை காலங்களாக இபாதத்தும் அவரும் செய்து மிகப்பெரிய நன்மையை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் இங்கே அங்கீகரிக்கப்படும் என்ற காரணத்தினால் நான் ஓத இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வயதில் குறைந்த என்னை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் இதை நான் ஓத துவங்குகிறேன். இங்கே நாம் கேட்பதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டை கொண்டு கேட்கிறோம். அவர்களுடைய திரு வஜ்ஹினுடைய அழகை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அவர்களுடைய திரு நாமமான முஹம்மது என்ற நாமத்தின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் துஆக்களை கபூல் செய்வானாக. நாம் சொல்லக்கூடிய ஆமீன் என்ற அந்த சப்தம் அல்லாஹ்வினுடைய அரிஷினுடைய கதவை தட்ட வேண்டும். நமக்காக வாழக்கூடிய நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித ரவுலாவின் கதவுகளை தட்ட வேண்டும். நாம் யார் ஆமீன் என்று கூறுகிறோமோ நம்முடைய பெற்றோர் பெயர்களோடு அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நமக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய ஆமீனுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அவர்களின் மூலமாக இந்த துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் துஆக்களை அங்கீகரிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹில் கரீமில் முனீமில் லதீ லா துஹ்ஸீ நிஅமஹுல் ஆதாத். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அருளும் ஆசியும் நிறைந்த அருக்குடையாளன் கண்ணியவாளன் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனுடைய எண்ணிறைந்த நியாமத்துக்களை யாராலும் எண்ணி முடித்து விட முடியாது. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும். ولا يذره مسائل السائلين ولا يبرمه إلحاء العباد. யா அல்லாஹ், யாசிப்பவர்களின் யாசகம் அவனை சடவிலாக்கி விடாதே, அடியார்களின் நிர்பந்தம் அவனை சோர்வடைய செய்யாதே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும். ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنفاذ. யா அல்லாஹ், மேலான அருள் நிறைந்த அவனுடைய பொக்கிஷத்தில் இருப்பவைகளை அழிவு என்பதோ இல்லாமை என்பதோ தடுத்து நிறுத்திவிட முடியாதே. அத்தகைய அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும் உனக்கே எல்லா புகழ்ச்சியும். வஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு அல்லதீ லா முஅதிய லிமா மனஅ வலா மானிய லிமா அதா மினல் கைரி வல் இம்தாத். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அத்தகைய அல்லாஹ் எந்த ஒரு நன்மையை தடுத்து வைத்திருக்கிறானோ அதனை யாராலும் கொடுத்து விட முடியாது. யாருக்கு கொடுக்க நாடி இருக்கிறானோ அதை யாராலும் தடுக்க முடியாதே. அத்தகைய அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும்.
அஹ்மதுஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹுவ பில் ஹம்தி அவுலா வ ஹக். யா அல்லாஹ், புகழுக்கும் பாராட்டுக்கும் மிக்க தகுதியான தூய அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் வேண்டுகிறோம். وأشكره عز وجل على ما جل من نعمائه وذكر. வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் அவன் வழங்கியதற்காக நாங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டுகிறோம். கைகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவன் இயங்கும் சக்திகளை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கால்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். கண்களை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்திகளை தந்தான், அது நுட்பமான உபகாரம். காதுகளை தந்தான், அது வலுப்பமான உபகாரம். அவை இயங்கும் சக்தியை தந்தான், அது நுட்பமான உபகாரம். யா அல்லாஹ், வலுப்பமான உபகாரங்களையும் நுட்பமான உபகாரங்களையும் எங்களுக்கு தந்த வல்ல அல்லாஹ்விற்கே நாங்கள் நன்றிகளை காணியாக்குகிறோம். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் ஷஹாதத சித்கின் வ ஹக். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சத்தியமான சாட்சியாக, உண்மையான சாட்சியாக நாங்கள் சாட்சி கூறுகிறோம். வஅஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல் மபூது இலா காஃபத்தில் ஹல்க். எல்லா படைப்பினங்களுக்கும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் தலைவர், இதய வேந்தர், ஃபாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகன் அல்லாஹ்வின் உடைய அடியார் என்றும் அவனின் உற்ற திருத்தூதர் என்றும் நாங்கள் சாட்சி கூறுகிறோம். اللهم فصل وسلم على هذا النبي الكريم والرسول العليم سيدنا محمد المخصوص بأشرف الأديان المنزل عليه في محكم كلامك القديم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان. وعلى آله وصحابه المحافظين على اتباع سننه في السر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. يا الله, சங்கையான நபியும் மகத்தான தூதரும் மார்க்கங்களில் மிகவும் மேன்மையாக்கப்பட்டதை கொண்டு சொந்தமாக்கப்பட்டவர்களும் நபியே நாயகமே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன், என்னிடம் பிரார்த்திப்பவர்களின் வாக்களை நான் கபூல் செய்கிறேன் என்றும் உனது திருமறையின் மூலமாக நீ யாரின் வாயில் சொன்னாயோ அத்தகைய எங்கள் இதய வேந்தர் ஃபாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தூய வழியை அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் வலுவாது பின்பற்றிய அவர்களின் உறவினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அகலல் பைத்துகள் மீதும் கவலையை போக்கி கஷ்டங்களை நீக்கி சஞ்சலங்களை துடைத்து விடுமே அத்தகைய மகத்தான ஸலவாத்தை கொண்டு சலாமை கொண்டு நீ சொல்வாயாக. وَنَسْأَلُكَ يَا مَن لَّا يَعْلَمُ قَدْرَهُ إِلَّا هُوَ وَلَا يَبْلُغُ صِفَتَهُ الْوَاصِفُونَ. யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமையை உன்னை அன்றி வேறு யாராலும் அறிய முடியாதே, உன்னுடைய பண்புகளை உன்னை அன்றி வேறு யாராலும் வர்ணிக்க முடியாதே. அத்தகைய அல்லாஹ்வே, உன்னிடத்திலேயே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம், எங்களுடைய துஆக்களை நீங்க ஏற்றுக்கொள்வாயாக. وَيَا مَنْ أَمْرُهُ إِذَا أَرَادَ شَيْئًا أَنْ يَقُولَ لَهُ كُنْ فَيَكُونُ. யா அல்லாஹ், எந்த ஒரு பொருளையும் நீ உருவாக்க நாடி குன் உண்டாக என்று சொல்லிவிட்டால் அது உடனடியாக உண்டாகிவிடுமே. அத்தகைய அல்லாஹ்வே, உன்னிடமே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம், எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. وَيَا مَن لَّا يُشْغِلُهُ شَأْنٌ عَنْ شَأْنٍ وَلَا يَشْتَبِهُ عَلَيْهِ صَوْتٌ بِصَوْتٍ وَيَا مَن يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ وَيَكْسُوهَا لَحْمًا بَعْدَ الْمَوْتِ. யா அல்லாஹ், எந்த ஒரு நிகழ்வும் மற்ற நிகழ்வை விட்டும் உன்னை பாராமுகமாக்காதே. அடியார்களின் எந்த சப்தமும் பிரிதொரு சப்தத்தை கொண்டு அவனை பிசகிக் கொள்ள செய்யாதே. அந்த ஆற்றல் மிக அல்லாஹ்வே, மரணத்திற்கு பின்னால் உக்கி போன சடலத்தை சதைகளையும் எலும்புகளையும் அணிவித்து உயிராக்குபவனே, உன்னிடையே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம், எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக.
كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري في هذا المحل فضلا منك ومنا أن توفقنا للعمل بما جاء فيه عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. يا الله, الإمام محمد بن إسماعيل البخاري ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சஹீஹான இந்த கிரந்தத்தை இந்த புனிதமான இடத்திலே உன் தயவாலும் உனது கிருபையாலும் நாங்கள் ஓதுவதற்கு நீ எங்களுக்கு அருள்வாளித்ததை போன்று அப்புனித கிரந்தத்தில் உள்ள உபதேசங்களையும் சட்டதிட்டங்களையும் இன்னும் உனது ரசூல் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் நம்பிக்கையும் நாணயம் மிக்க எங்களுடைய இமாம்கள் எவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னார்களோ அவை அனைத்தையும் எங்களின் அமல்களில் கொண்டு வருவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. وأن تجعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار. யா அல்லாஹ், இந்த சஹீஹுல் புகாரியை இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக நீ ஆக்கி அருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் வருகின்ற பொழுது உன்னுடைய திருத்தூதரின் இந்த புகாரி கிரந்தத்தை நாங்கள் ஓதினோம், காதால் கேட்டோம், அதன்படி அமல் செய்தோம். எங்களுக்கு இதை சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஷஹாதத்துடையதாக நீ ஆக்கி அருள்வாயாக. وتدر على من ألفه وكتبه وقرأه وسمعه صحائب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. யா அல்லாஹ், இந்த கிரந்தத்தை தொகுத்த இமாமுல் முஹத்திதீன் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மீதும் இதனை எழுதியவர்கள் மீதும் ஓதியவர்கள் மீதும் கேட்டவர்கள் மீதும் இந்த மஜ்லிஸை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார்களே அவர்களின் மீதும் இதை துவக்கினார்களே இதை ஏற்பாடு செய்தார்களே அவர்களுக்கும் இதற்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் பொருளாதார உதவி செய்தவர்கள் யா அல்லாஹ் அவைகள் அனைவர்களுக்கும் இரவு பகல் முற்றாக உனது பொருத்தத்தை கருணை என்கின்ற அருள்மறையை சரமாரியாக பொழிந்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு உதவியவர்கள் பொறுப்பாய் நின்று பணி செய்தவர்கள் குறிப்பாக இதன் ஸ்தாபகர்கள் யாவர்களுக்கும் ஈருலக சௌபாக்கியங்களையும் நீ வழங்கி அருள் புரிவாயாக. அவர்களின் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருள் புரிவாயாக. اللهم وفقنا للعمل بما احتوى عليه من أذر وخبر وآيات ونبر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته بالنهاية. யா அல்லாஹ், இந்த புகாரி கிரந்தத்திலே உள்ளடங்கி இருக்கும் குர்ஆனின் வசனங்களின் போதனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வழிகளையும் எங்கள் அமல்களில் கொண்டு வருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த புகாரியின் பரக்கத்தின் தீட்சையை கொண்டு எங்களின் அகப்பார்வையையும் வெளிப்பார்வையையும் ஒளிமயமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வையை வழங்குவாயாக. கண் பார்வை மங்கியவர்களுக்கு நல்ல தெளிவான கண் ஒளியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அந்த பார்வையை கொண்டு அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், உன் ஹதீதுகளை ஓத வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், குறிப்பாக என்னுடைய இதய வேந்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்தை அதிகமாக அவர்களின் அந்த கண் பார்வையை கொண்டு பார்த்து ஓத வேண்டும். அந்த ஸலவாத்தின் பரக்கத்தால் யார் யாருக்கு கண் பார்வை மங்கி இருக்கிறதோ, பார்வை இல்லாமல் இருக்கிறதோ, நீ நாடினால் ஒரு நொடி போதுமானது ரப்பே, அவர்களுக்கு நல்ல பார்வை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் விபத்துக்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் திடீரென்று ஏற்படும் மரணங்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் சந்ததிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரணத்தை அழகானதாக ஆக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஒழுவோடு எங்கள் கண்மணியினுடைய திருக்காட்சியை எங்களுக்கு நசீவாக்கி தந்து நூரே முஹம்மதியாவை எங்கள் கண்மணி நாயகத்தை நாங்கள் பார்த்து கொண்டே எங்களுடைய ரூஹை பிரிய செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நனவிலும் கனவிலும் பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் பாலிப்பாயாக.
وحفظنا من الوقوع في الشك والوهم والجهل والغفلة والندامة. யா அல்லாஹ், சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், மறதிகள், மடமைகள், கை சேதங்களில் நாங்கள் வீழ்ந்து விடாது எங்களை காப்பாற்றுவாயாக. வஸ்வாஸ் என்னும் மனக்குழப்பங்கள், ஷைத்தானுடைய கோளாறுகள், தளர்ச்சிகள், தைராய்டு போன்ற பிரச்சனைகள், எல்லா முசீபத்துக்களை விட்டும் எல்லா ஆபாத்துக்களை விட்டும் எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகத்தின் பொருட்டால் எங்களை நீ பாதுகாப்பாயாக. وَجَعَلْهُ شَاهِدًا لَنَا عِندَ الْحُضُورِ பைன எதைக்க யௌமல் கியாமா. யா அல்லாஹ், நாளை மறுமையில் நாங்கள் உன் சமூகத்தில் ஹாதிராகி இருக்கின்ற பொழுது இந்த புனிதம் நிறைந்த புகாரி கிரந்தத்தை எங்களுக்கு நற்சாட்சி சொல்லக்கூடியதாக நீ ஆக்கி வைப்பாயாக. அதன் எழுத்துக்களை கொண்டு, அதில் கூறப்பட்ட ஹதீசுகளை கொண்டு, அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு, அந்த நபியை நேசிப்பதற்கு, நேசமுடையவர்களாக ஆகுவதற்கு, ஹப்புர் ரசூலாக மாறுவதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் புரிப்பாயாக. اللهم إنا نتوجه إليك بعوجه شفاء لديك وأكرم من أقسم بحقه عليك نبيك الطاهر النصيب الكريم الحسيب خير العرب والعجم سيدنا محمد بن عبد الله بن عبد المطلب. யா அல்லாஹ், உன்னிடத்தில் மன்றாடக்கூடியவர்களில் மிகச் சிறப்பானவர்களும் நாங்கள் யாரின் பொருட்டால் உன் மீது சத்தியம் செய்திருக்கிறோமோ அத்தகைய கண்ணியத்திற்குரிய அரபிகளிலும் அஜமிகளிலும் சிரேஷ்டமானவர்களும் சங்கையும் பரிசுத்தமும் வாய்ந்த வம்சத்தை உடையவர்களும் உனது நபியும் அப்துல் முத்தலிப் அவர்களின் பௌத்திரருமான சையீதுனா அப்துல்லா நாயகத்தின் மகனுமாகிய எங்களது தலைவர், எங்களது இதயவேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன் சமூகம் முன்னிறுத்தி உன்னை முன்னோக்கி உள்ளோம். அவர்களை வசீலாவாக ஆக்கி கேட்கிறோம், அவர்களை வசீலாவாக ஆக்கி கேட்கிறோம், அவர்களின் பொருட்டை கொண்டு கேட்கிறோம். எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. فنسألك اللهم ببلائه عنك وقربه منك وجاهه المقبول لدنك وبسائر الأنبياء والمرسلين وأهل بيت نبيك صلى الله عليه وسلم وصحابته أجمعين. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் உன்னை பற்றி விவரிப்பது கொண்டும், உன்னிடம் அவர்கள் நெருங்கி இருப்பது கொண்டும், கபுலான் அவர்களின் தலைமைத்தனத்தை கொண்டும், மேராஜனுடைய இரவிலே யா அல்லாஹ் நீங்கள் இருவரும் நெருக்கமாக கலந்திருந்தீர்களே, அந்த நிகழ்வின் பரக்கத்தை கொண்டு, அந்த இருப்பின் பரக்கத்தை கொண்டு, அந்த நிகழ்வின் பரக்கத்தை கொண்டு நாங்கள் துஆக்களை கேட்கிறோம். ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், அஹ்லல் பைத்துகள், சஹாபிகள், நாதாக்கள் அனைவரை கொண்டும் கேட்கிறோம். எங்கள் துஆவை நீ கபூல் செய்வாயாக. وبما تلوناه بما اشتمل عليه صحيح الإمام محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وبمن ذكر فيه من الرجال أهل الخصوصية والفوز والإكرام وبمحلة الشريعة من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منحتهم جزيل الإنعام. யா அல்லாஹ், முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி இமாமினுடைய இந்த கிரந்தத்தில் பொதிந்து உள்ளவர்களை நாங்கள் ஓதியது கொண்டும், சங்கையும் வெற்றியும் பொருந்திய அதில் கூறப்பட்ட நல்லடியார்களை கொண்டும் நிறைவான நியாமத்துக்களை நீ யார் யாருக்கு வாரி வழங்கினாயோ அத்தகைய இந்த உம்மத்தில் உள்ள அவுலியாக்கள், தூயோர்கள், தீனின் பொறுப்பு மிகுந்த பணியாளர்கள் யாவரையும் கொண்டு நாங்கள் கேட்கிறோம். இதோ இந்த புனிதம் நிறைந்த புகாரி ஷரீஃபினுடைய இந்த சபை என்ன நோக்கத்திற்காக எங்களுடைய முன்னோர்கள் தொடங்கினார்களோ அந்த நோக்கத்திலேயே சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கையிலேயே தொய்வில்லாமல் கியாமம் வரையிலும் இந்த மஜ்லிஸ் தொடர்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை, மன சஞ்சங்களோ அந்த நோக்கத்திலேயே சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கையிலேயே தொய்வில்லாமல் கியாமம் வரையிலும் இந்த மஜ்லிஸ் தொடர்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை, மன சஞ்சங்களை நீ நீக்கி விடுவாயாக. ஒற்றுமையோடு வாழச் செய்வாயாக. புரிந்துணர்வோடும் கண்ணியத்தோடும் நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் இன்ன பிற சுன்னத்து வல் ஜமாஅத் நிறுவனங்கள் சிறப்பாக அதன் பணிகளை கியாமம் பரிபந்தம் வரை தொய்வில்லாமல் ஆற்றிட நீ அருள் புரிவாயாக. وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء ومحقق الاستقامة وبكل عبد أجبته من يوم خلقت الدنيا إلى يوم القيامة
أن تكشف عنا البلاء والوباء والغلاء والأمراض والأسقام وتزيل عنا الشكوك والأوهام. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا إلى أنفسنا طرفة عين. யா அல்லாஹ், நன்னடத்தையும் ஈமானில் உறுதியும் கொண்ட துஆ அங்கீகரிக்கப்படும் எத்தனையோ நல்லடியார்கள் இந்த மஜ்லிஸில் ஆஜராகி இருப்பார்களே, அவர்களை கொண்டும் நீ இந்த உலகத்தை படைத்தது முதல் இறுதி நாள் வரை யாருடைய துஆக்களை நீ அங்கீகரித்தாயோ, அங்கீகரிப்பாயோ, அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர்களை கொண்டும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை நீ நீக்கி அருள்வாயாக. உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பெயர் சொல்ல முடியாத நோய்களை விட்டு, காலரா போன்ற கொடிய நோய்களிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. பொருள்களின் விலை ஏற்றத்தை நீ தடுத்து நிறுத்துவாயாக. நோய் நொடிகள், நொம்பலங்கள், பிணக்குகள், சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் யாவற்றையும் நீ நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், மாதவிடாய் கோளாறால் வயிற்று பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார்களே எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகளுக்கு நீ நகச்சுகத்தை கொடுப்பாயாக. சுகர் நோய்களால் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகிறார்களே, உணவு அருந்த முடியாமல் சிரமப்படுகிறார்களே, அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் இல்லங்களை சுபிட்சமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்களிலே நீ பரக்கத்தை தருவாயாக. எங்களுடைய இல்லங்களிலே குர்ஆன் ஓதக்கூடிய இல்லங்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய இல்லங்களை ஸலவாத் ஓதக்கூடிய இல்லங்களாக ஆக்குவாயாக. ஃபஜ்ருடைய வக்துகளை, இன்ன பிற அமல்களை, தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய இல்லங்களாக எங்களுடைய இல்லங்களை ஆக்குவாயாக. அதை கொண்டு உன்னுடைய புறத்திலிருந்து நில்லாத ரிஸ்க்குகளை எங்களுடைய இல்லங்களிலே நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஏந்திய கைகளை பிறரிடத்திலே ஏந்தும் நிலை எங்களுக்கு தந்து விடாதே ரப்பே. உன்னிடத்தில் மாத்திரமே இந்த கைகளை ஏந்தக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், சொந்த வீடுகள் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடுகளை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேர்கள் வசதி இல்லாமல் மழைக்காலங்களிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வீடு இல்லாமல் தவிக்கிறார்களே, பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் அல்லல் படுகிறார்களே, அவர்களுக்கு இறைவா எல்லா விதமான வசதிகளை கொடுத்து சொந்த வீட்டை நீ வழங்குவாயாக. அதிலே அவர்கள் சந்ததிகளாக நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், கண் மடல் தட்டி விழிக்கும் நேரத்தில் கூட எங்களுடைய நப்சின் பக்கம் நீ சாட்டி விடாதே. எங்கள் நப்சின் பக்கம் எங்களை சாட்டி விடாதே. எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீத் யா முகீத் அகித்னா யா முகீத் அகித்னா யா முகீத் அகித்னா. யா அல்லாஹ், என்றும் நிலையானவனே, என்றும் ஜீவிதமானவனே, உன் கிருபையை கொண்டு உன்னிடத்திலே இரட்சிப்பு தேடுகிறோம். இரட்சிப்பவனே நீ இரட்சிப்பாயாக. இரட்சிப்பவனே நீ இரட்சிப்பாயாக. இரட்சிப்பவனே நீ இரட்சிப்பாயாக. ونتوسل إليك بكل من أقسمنا به عليك أن تنصر الإسلام والمسلمين وتشد قواعد هذا الدين بالتأييد والتمكين. யா அல்லாஹ், நாங்கள் உன் மீது சத்திய பிரமாணம் செய்து கேட்கிறோம். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பேர் உதவி செய்வதை, இந்த சத்திய உன் மார்க்கத்தை உறுதியானதாகவும் நிலைப்பாடதாகவும் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உலக அரங்கிலே முஸ்லிம்களின் கண்ணியத்தை நீ காப்பாற்றுவாயாக. அவர்களின் மரியாதையை மேலோங்க செய்வாயாக. அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நீ தருவாயாக. ونسألك اللهم أن تدفع كيد قوم الكافرين عن أهل الإسلام وسائر بلاد المسلمين. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் எங்களின் இந்திய திருநாட்டிற்கும் பாதுகாப்பை தருவாயாக. எங்களுக்கு எதிராகவும் கேடாகவும் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களை நீ அழித்துடைப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பாபரி மஸ்ஜிதை நீ எங்களுக்கு மீட்டி தருவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எங்களுடைய ஈமானிய சொந்தங்கள் ரத்தங்களை சிந்துகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, ஒருவேளை உணவுக்கு ஒதுக்கிறார்களே, யா அல்லாஹ், அந்த நிலையை நீ மாற்றி அமைப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களுக்கு நீ மீட்டி தருவாயாக. ஜனநாயக நாடான எங்களுடைய நாட்டிலே அவரவர் மார்க்க மத கோட்பாடின் அடிப்படையில் வணக்கம் புரிவதற்கு நீ மேனருள் பாலிப்பாயாக. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் ஆலயங்களை அவரவர்களுக்குரியதாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் யாரும் அத்துமீறி முடாமல்
விடாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் தேசமாம் இந்தியாவின் பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்துவாயாக. அதனுடைய ராணுவ பலத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. அதனுடைய அதிகாரத்தை நீ வலிமையாக்குவாயாக. எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை நீ வலிமைப்படுத்துவாயாக. நாட்டின் நலனை காக்கும் நல்ல ஆட்சியை எங்களுக்கு மலரச் செய்வாயாக. மனித உயிர்களை மதிக்கும் மாண்புமிக்க ஆட்சியை தருவாயாக. பெண்களை பாதுகாக்கும் மாண்புமிக்க ஆட்சியை தருவாயாக. லஞ்ச லாவண்யமற்ற நல்ல ஆட்சி எங்களுக்கு தருவாயாக. மக்கள் யாவரையும் சமமாக மதிக்கக்கூடிய பேரரசை தருவாயாக. உலக அரங்கிலே இந்தியாவின் கண்ணியத்தையும் அதன் வலிமையையும் நீ உயர்த்தி விடுவாயாக. மகத்தான அரசை எங்களுக்கு தருவாயாக. இந்தியாவின் பொருளாதாரத்தை நீ சீராக்கி தருவாயாக. எங்களுடைய மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கும் பிற மக்களுக்கும் சாதகமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலும் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் அதனுடைய எல்லா விதமான வளர்ச்சிகளிலும் நீ கிருபை செய்வாயாக. ونسألك اللهم ونتضرع إليك بجاهه بيتك الذي جعلته قبلة لعبادك وأكرمت بجواره من اخترتهم من عبادك. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் எதை நோக்கி தொழுவதற்கு கிபிலாவாக நீ ஆக்கி வைத்திருக்கிறாயோ அதற்கு ஊழியம் புரிவதற்கு உன்னுடைய அடியார்களிலிருந்து நீ தேர்ந்தெடுத்தவர்களை கண்ணியப்படுத்தி அதன் அருகாமையில் குடியிருத்தி நாட்டினாயே. அத்தகைய புனித காபாவை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களின் புனிதமிக்க 2 ஹரம்களாகிய காபா ஷரீஃபையும் ரவுலா ஷரீஃபையும் அவற்றை சுமந்து நிற்கும் மக்கத்துல் முகர்ரமாவையும் மதீனத்துல் முனவ்வராவையும் நீ பாதுகாத்து சங்கைப்படுத்துவாயாக. ونتوسل إليك بالنبي الأمين وبسائر الأنبياء والمرسلين أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين. யா அல்லாஹ், நன்னம்பிக்கையும் நாளையும் மிக்க எங்கள் பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் பரிசுத்த ஏனைய நபிமார்களை கொண்டும் உனது மார்க்கத்தின் எதிரிகளுக்கு கேடாக முஃமின்களுக்கு உதவி செய்வாயாக. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அழிக்க நாடுகிறார்களோ அவர்களின் கொட்டத்தை அடக்கி அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ வழங்குவாயாக. இந்த பரிசுத்த மார்க்கத்தை அறிந்து அதை பற்றி பிடிக்கும் ஈமானை பெறும் நசீபை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجز به وعدك وكان حقا علينا نصر المؤمنين. اللهم انصر المسلمين عليهم على ممر الاعوام والسنين. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு உதவுவது தன் மீது கடமை என்று சொன்னாய் ரப்பே. அத்தகைய உதவியை உன்னுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி உனது வாக்கை நிறைவேற்றி வைக்குமே அத்தகைய உதவியை முஸ்லிம்களுக்கு சாதகமான எல்லா காலங்களிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீ தந்தருள் வாழிப்பாயாக. அரபு நாடுகளுக்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையை வழங்குவாயாக. அவர்களுக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வை நீ தருவாயாக. யா அல்லாஹ், அரபு நாடுகளுக்கு மத்தியிலே ஈமானிய வளர்ச்சியை நீ வழங்குவாயாக. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان وثبتهم على ملة رسولك صلى الله عليه وسلم وأوزرهم أن يوفوا بعهدك الذي عاهدتهم عليه. யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மோமினான ஆண்கள் மோமினான பெண்கள் எல்லோரின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. அவர்களின் இதயங்களுக்கு மத்தியில் அன்பையும் ஒற்றுமையும் ஈமானின் உறுதியையும் நீ தந்தருள் புரிவாயாக. உனது தூதரின் மார்க்கத்தில் அவர்களை மிக்க உறுதியாக்கி வைப்பாயாக. சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையில் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் காலம் காலமாக நிலைத்திருப்பதற்கு நீ நசீபாக்கி வைப்பாயாக. ஒன்சுருகும் அலா அதுவிக வாதுவிஹிம் இலாஹல் ஹக்கி வஜஅல்னா மின்ஹும். اللهم انصر لنا انتصارك لأحبابك على أعدائك. اللهم لا تمكن الأعداء فينا ولا منا ولا تسلط علينا بذنوبنا. اللهم قنا الأسواء ولا تجعلنا محلا للبلوى. اللهم آتنا عمل الرجاء فوق العمل. யா அல்லாஹ், உனக்கும் மோமின்களுக்கும் பகைவர்களான அவிசுவாசிகளுக்கு மாற்றமாக உதவி செய்து எங்களை உண்மை விசுவாசிகளாக ஆக்குவாயாக.
உனது எதிரிகளுக்கு மாற்றமாக உனது நண்பர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருந்தோ பகைவர்களை இடமளித்து விடாதே. எங்களின் பாவங்களின் காரணத்தினால், நாங்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால், உனக்கு செய்த மாறுகளின் காரணத்தினால் எங்கள் மீது பகைவர்களை நீ சாட்டி விடாதே. தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கொடிய சோதனை இறங்கும் தலமாக எங்களை நீ ஆக்கி விடாதே ரப்பே. எங்களின் மேலெண்ணங்கள், ஆதரவுகள், தேவைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக. யாமன் பிஃபத்லிஹி லிஃபத்லிஹி நஸாலக இலாஹி அல் அஜல் அல் அஜல் அல் இஜாபா அல் இஜாபா. தனது கிருபையால் அடியார்களுக்கு அபயம் அளிப்பவனே, எங்கள் துஆவை ஏற்று உடனடியாக பதில் அளிப்பாயாக. இரக்கமுள்ளவனே, கருணையுள்ளவனே, கிருபையுள்ளவனே, எங்களை பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமுள்ளவனே, எங்களின் துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. யாமன் அஜாப நூஹன் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ கௌமிஹி ويا من نصر إبراهيم عليه السلام على أعدائه ويا من رد يوسف عليه السلام على يعقوب عليه السلام ويا من كشف ضر أيوب عليه السلام ويا من أجاب دعوة زكريا عليه السلام ويا من قبل تسبيح يونس بن متى عليه السلام. யா அல்லாஹ், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கபூல் செய்தவனே, எங்கள் துஆவை நீ கபூல் செய்வாயாக. பகைவர்களுக்கு கேடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கபூல் செய்து அவர்களுக்கு உதவியவனே, எங்களுக்கு நீ உதவியாக. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கபூல் செய்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீட்டி கொடுத்தவனே, எங்களில் பிரிந்து கிடக்கும் குடும்பங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிணியை நீக்கியவனே, எங்களில் எத்தனையோ மக்கள் மருத்துவமனை கஷ்டங்களிலே, அதனுடைய செலவுகளிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வீடும் மருத்துவமனையாக அலைந்து கொண்டிருக்கிறார்களே, புலப்படாத பல்வேறு நோய்களால் சங்கடப்படுகிறார்களே. யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் இல்லங்களில் எத்தனையோ பேர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து நின்று அமல் செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், நோன்பு வைப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், முடியாத நிலையில் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொன்னார்களே, அவர்களுக்கு உடனடியான சுகத்தை நீ கொடுப்பாயாக, பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பச்சிளம் குழந்தைகள் புதிதான நோய்களிலே சிக்கி தவிக்கிறார்களே, பிறந்த குழந்தைகள் பேச முடியாமல் தவிக்கிறார்களே, பார்வை இல்லாமல் தவிக்கிறார்களே, நாயனே, அவற்றின் ரகசியத்தை நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். ஆனால் தாய் என்பை விட மிக்க 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 மேலானவனாக நீ இருக்கிறாய். அவர்களுக்கு நிறைவான ஆஃபியத்தை வழங்குவாயாக, பரிபூரணமான சுகத்தை வழங்குவாயாக. அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல சுகத்தை நீ கொடுப்பாயாக. நாங்கள் யாரிடம் போவோம் நாயனே? உன்னை என்று எங்களுக்கு வேறு கதி இல்லை ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு நீ சுமையாக ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு சுமையாக நீ ஆக்கி விடாதே. நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற அழகான குழந்தையை 90 வயதுக்கு மேலாக அவர்களுக்கு வழங்கியவனே, எங்களில் எத்தனையோ பேர்கள் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாக பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறார்களே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களே. யா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அழகான குழந்தையை நீ வழங்குவாயாக. யார் ஆண் குழந்தையை கேட்கிறார்களோ, யார் பெண் குழந்தையை கேட்கிறார்களோ, இன்னும் இரண்டையும் கேட்கிறார்களோ, அவர்களுக்கு உன் வாரிசுகளாக அவர்களை நீ வழங்கி விடுவாயாக. அதை கொண்டு அந்த குடும்பத்தை நீ தலைக்க செய்வாயாக. அவர்களுக்கு மத்தியிலே அன்பை நீ பரிமாறுவாயாக. யா அல்லாஹ், எங்களில் மக்களில் யார் யாரெல்லாம் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தாய்மார்கள், அந்த சகோதரிகள் அதன் காலங்கள் முடிந்து சலாமத்தான முறையிலே, ஈடேற்றமான முறையிலே பெற்றெடுக்கக்கூடிய கிருபை நீ கொடுப்பாயாக. சாலிகான குழந்தையை கொடுப்பாயாக. உறுப்புகளில் குறைவில்லாத குழந்தைகளை நீ கொடுப்பாயாக. அழகான குழந்தையை கொடுப்பாயாக. அவர்களை ஹாஃபிலான குழந்தைகளாக, ஆலிமான குழந்தைகளாக, பட்டதாரியான குழந்தைகளாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக நீ ஆக்கி அருள் வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை வியாபாரிகளாக ஆக்குவாயாக. நாட்டை நிர்வகிக்கும் நல்ல அதிகாரிகளாக ஆக்குவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நல்லடியார்களாக, உன்னை மதிக்கக்கூடியவர்களாக, மார்க்க பற்றுள்ள குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களில் எத்தனையோ குழந்தைகள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், ஹிஃப்து செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய பாடங்களை நல்ல தரிபாடாக
ஆக்கி வைப்பாயாக. நல்ல ஞாபக சக்தியை வழங்குவாயாக. எந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ படித்தவைகள் எவையும் மறந்து விடாமல் நல்ல ஞாபக சக்திகளை கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஹாஃபில்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலைகளில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுப்பாயாக, நல்ல வேலைகளை கொடுப்பாயாக. வெளிநாடுகளுக்கு சென்று தாயகம் வர முடியாமல் சிக்கலில் இருக்கிறார்களே, அந்த மக்களுடைய சிக்கலை தீர்த்து அவர்களை தாயகம் கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ், நல்ல பணி இடங்களை அவர்களுக்கு கொடுப்பாயாக, தகுதிமிக்க ஊதியங்களை கொடுப்பாயாக, அவர்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக சிறக்க செய்வாயாக. யா அல்லாஹ், மத்தாவின் குமாரர் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீகை ஏற்று மீனினுடைய வயிற்றிலிருந்து கடலினுடைய அடிப்பாகத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்தவனே, அவர்களை காப்பாற்றியவனே, எங்களை எத்தனையோ மக்கள் வெளியில் சொல்ல முடியாத துன்பத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள், அடியில் கிடக்கிறார்கள், பாதாளத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல வழிகளை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வீடு இல்லாமல் குடியிருக்க முடியாமல் சிரமப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் நல்ல இருப்பிடங்களை வழங்குவாயாக. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற கொடிய நோய்களில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வாரங்களும் மாதங்களும் இரத்தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, யா அல்லாஹ், அவர்களுடைய சிரமங்களை நீ போக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த நோய்களிலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேர்கள் எங்களிலே நின்று வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், மூட்டு வலியால் அவதிப்படுகிறார்கள், கால் வலியால் அவதிப்படுகிறார்கள், கிட்னி பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். யா அல்லாஹ், உடம்பிலே கட்டிகள் ஏற்பட்டு அலர்ஜிகள் ஏற்பட்டு கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரையும் நீ முடக்கி விடாதே, யாரையும் நீ முடக்கி விடாதே. அவர்களுடைய ஹயாத்தினுடைய கடைசி வரையிலும் அவர்களுடைய வேலைகளை அவர்களே பார்ப்பதற்கு அவர்களுக்கு நீ தௌஃபீக்கை வழங்கி விடுவாயாக. யாருக்கும் எங்களை பாரமாக்கி விடாதே, யாருக்கும் எங்களை பாரமாக்கி விடாதே. எங்களுடைய வேலைகளை நாங்கள் உயிர் பிரியும் வரையிலும் நாங்களே செய்யக்கூடிய நிலையை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. எங்களை ஒதுக்கி தள்ளுவதை விட்டும் எங்களை தனிமைப்படுத்துவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீயே ஆரோக்கியம் தரக்கூடியவன். நீ நாடினால் எல்லா நோய்களும் நீங்கு என்று சொன்னால் நீங்கி விடுமே. அத்தகைய ஆற்றல் மிக்கவனே, கருணையாளனே, எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை தருவாயாக. எல்லா விதமான கொடிய நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாப்பாயாக. வயிற்றில் இருக்கும் பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் வளர்ச்சி இல்லாமல், மூளை வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அந்த பிள்ளைகளை கொண்டு தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்களே, யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, நல்ல ஷிஃபாவை வழங்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளில் எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பிலாக், வாந்தி போன்ற நோய்களை விட்டு, டெங்கு போன்ற நோய்களை விட்டு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை விட்டு எங்கள் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நன்மை செய்யவும் நீதான் சக்தி தர வேண்டும், பாவத்தை விட்டு மீளவும் நீதான் சக்தி தர வேண்டும். யா அல்லாஹ், நீதான் முகல்லிபுல் குலூபாக இருக்கிறாய். கல்புகளை திருப்பக்கூடிய சக்தி ரப்பே உன் கையில் தான் இருக்கிறது. எங்களிடம் எந்த சக்தியும் இல்லை நாயனே. எங்களுடைய கல்புகளை ஈமானின் பக்கம் திருப்புவாயாக, ஹிதாயத்தின் பக்கம் திருப்புவாயாக, தௌபாவின் பக்கம் திருப்புவாயாக, ஆகிரத்துடைய கவலை ஏற்படுத்துவாயாக, ஆகிரத்துடைய நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முதிந்துள்ளோம். அதன்படி வாழ்க்கை நடாத்த எங்களுக்கு தௌஃபீக்கை செய்வாயாக. அந்த மேன்மை மிக்க கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக. ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற நல்ல அழகிய முடிவை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை மரணிக்க செய்வாயாக, நல்ல முடிவை கொண்டு மரணிக்க செய்வாயாக. கெட்ட மூத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நிலையிலே எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், கரைவடிந்த கைகளாலேயே நாங்கள் உன்னிடத்திலே பிச்சை கேட்கிறோம், ஈமானிலே பிச்சை கேட்கிறோம், ஹிதாயத்திலே பிச்சை கேட்கிறோம். பரிபூர்ணமான தௌபா கிடைக்காமல் எங்களை நீ மூத்தாக்கி விடாதே, பரிபூர்ணமாக எங்களை மன்னிக்காமல் எங்களை மூத்தாக்கி விடாதே. இறைவனா,
ما سألناك عن رزقنا وعدك الذي وعدته لعبادك المؤمنين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن قطعت أعمالنا وعزتك إلا منك أو خاب رجاؤنا وحقك إلا فيك يا الله துஆ அங்கீகரிக்கப்பட்ட இந்த துஆக்களின் மூல கர்த்தாக்களின் அகமயங்களை கொண்டு உன்னிடத்திலே யாசிக்கிறோம். எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. நாங்கள் கேட்டதையெல்லாம் எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் கேட்க மறந்ததையெல்லாம் எங்களுக்கு நீ தருவாயாக. உனது அடியார்களான உண்மை விசுவாசிகளுக்கு நீ வாக்களித்ததை உடனே நிறைவேற்றி வைப்பாயாக. உன்னை தவிர வேறு நாயன் இல்லை. நாங்கள் இருக்கிற ஆத்மாவுக்கு அநீதம் இழத்து விட்டோம். உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக எங்கள் மேலெண்ணங்களும் அபிலாசைகளும் உன்னிலேயே அன்றி அறுபட்டு போய்விட்டது. உனது ஹக்கின் மீது சத்தியமாக உன்னிடமே அன்றி எங்களின் மேலெண்ணங்கள் தோல்வி அடைந்து விட்டது. எங்கள் குருநாதர் குத்துபுல்லா கிதாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னிடத்திலே மனமுருகி பாடி வேண்டினார்களே, அந்த கசீதாவை முன்வைத்து கேட்கிறோம். எங்கள் பிரார்த்தனைகளை நீ அங்கீகரிப்பாயாக. إنبتأت غارة الأرحام وابتدت أنا فأسره شيء إن غارة الله يا غارة الله حد السير مسرعة في حل عقدتنا يا غارة الله عدت العادون وجاروا رجونا الله مجيرا وكفى بالله وليا وكفى بالله نصيرا وحسبنا الله نعم الوكيل ولا حول ولا قوة إلا بالله العلي العليم يا الله உற்றார்கள் உறவினர்களின் உதவிகள் தூரமானால் விரைந்து வருவது அல்லாஹ்வின் உதவித்தான். அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வருவாயாக. அல்லாஹ்வின் உதவியே நீ பீடு நடை போட்டு வருவாயாக. அல்லாஹ்வின் உதவியே நீ துரிதமாக வருவாயாக. எங்களின் கஷ்டங்கள், எங்களின் நஷ்டங்கள், எங்களின் துன்பங்கள், எங்களின் வேதனைகள் அகற்றுவதற்கு அல்லாஹ்வின் உதவியே நீ விரைந்து வருவாயாக. நீ விரைந்து வருவாயாக. யா அல்லாஹ், வரம்பு மீறுவோர், வரம்பு மீறி விட்டவர் பாதுகாப்பிற்காக உன்னையே ஆதரவு வைக்கிறோம். உன்னிடத்திலேயே கையேந்துகிறோம். நன்மை செய்யவே தீமை செய்யவே நன்மை செய்யவே யா அல்லாஹ் நாங்கள் ஆசைப்படுகிறோம். தீமைகளை விட்டு விலகவே நாங்கள் எங்களுக்கு சக்தியினை தருவாயாக. யா அல்லாஹ், வியாபாரத்தில் பொறாமைக்காரர்களின் கண்களை விட்டும் சூழ்ச்சிக்காரர்களின் கண்களை விட்டும் எங்கள் வியாபாரத்தை நீ பாதுகாப்பாயாக. ஹலாலான முறையிலே பொருள் ஈட்டுவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எல்லா காலங்களிலும் நீ துணை புரிவாயாக. வியாபாரத்தில் ஏற்படும் சோதனைகள், நஷ்டங்கள், துன்பங்களை விட்டும் பாதுகாத்து பயமற்ற நிலையை எங்கள் வியாபார பொருட்களில் நீ தந்தருள் புரிவாயாக. اللهم إنا نسألك التوبة الكاملة والمغفرة الشاملة والمحبة الوافية والخلة الصافية والمعرفة الواسعة والأنوار الساطعة والشفاعة القائمة والحجة البالغة والدرجة العالية وفك وثاقنا من المعصية ورهاننا من النقمة بمواهب الفضل والمنة. يا الله, பரிபூரணமான தௌபாவை கேட்கிறோம். கருணை பொழிந்த பாவ மன்னிப்பை கேட்கிறோம். நிரப்பமான பாசத்தை கேட்கிறோம். உச்ச தோழமையை கேட்கிறோம். விரிவான அறிவு ஞானத்தை கேட்கிறோம். சுற்றி சுழன்றிடும் மார்க்க அறிவை கேட்கிறோம். உன்னை அறியும் மகத்தான ஞானத்தை கேட்கிறோம். நிலையான மன்றாடத்தை கேட்கிறோம். மேலான ஆறுதலை கேட்கிறோம். ஆகிரத்தில் உயர்வான பதவியை உன்னிடத்தில் வேண்டுகிறோம். நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனது கண்ணியமான உதவியினால் கருணையான உபகாரத்தினால் எங்கள் பாவ விலங்குகள் அவிழ்ந்து வேதனைகளிலிருந்து எங்களை நீ விடுவிப்பாயாக. துன்யா ஆகிராவின் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும், சக்கராத்து வேதனைகளிலிருந்தும், கபரினுடைய நெருக்கடிகளிலிருந்தும், நரக நெருப்பிலிருந்தும், நரக வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய கிருபையை கொண்டு நாங்கள் ஆதரவு தேடுகிறோம். நீ எங்களை விரட்டி விடாதே நாயனே. நீ எங்களை தவிர்க்க விட்டு விடாதே நாயனே. வெறும் கையாக ஆக்கி விடாதே நாயனே. நீ கைவிட்டு விட்டால் தஞ்சம் புகுவதற்கு வேறு இடம் இல்லை நாயனே. எங்களை தண்டித்து விட்டால், எங்களை சோதித்து விட்டால், எங்களின் மீது அதாபுகளை வேதனைகளை இறக்கிவிட்டால், உனது கோப பார்வை இறக்கிவிட்டால் தாங்க முடியாத ரப்பே, எங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. اللهم إنه لم ينزل بلاء إلا بذنب
ولم يكشفوا إلا بتوبة وكشف عنا من البلاء ما لا يكشفه غيرك اللهم احفظنا من الوباء والأمراض والأسقام وكشف عنا الغلاء وأزل عنا الشكوك والأوهام يا الله வேதனைகளும் சோதனைகளும் எங்களின் பாவத்தினால் தான் வருகிறது. அது தௌபாவை கொண்டு தவிர நீங்காது. எனவே எங்கள் தௌபாவை நீ அங்கீகரித்து எங்களை மன்னித்து நீ அருள் பாய்ப்பாயாக. இதோ இந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக எங்களை எழுப்பி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஏழ்மையினாலும் வறுமையினாலும் வட்டியிலே சிக்கிக் கொண்ட சகோதர சகோதரிகளை அதிலிருந்து விடுவிப்பாயாக. உன்னை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாத எல்லா சோதனைகளை விட்டும் எங்களை நீ நீக்குவாயாக. யா அல்லாஹ், சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், சிகிறு, சூனியம், வஞ்சனை, சூது, கண்ணேறு, போட்டி, பொறாமை இவைகளிலிருந்து எங்களை நீ விடுவிப்பாயாக. நீதான் உன்னிடத்திலே கேட்க சொல்லி இருக்கிறாய். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம், நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாய். நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். செல்வந்தருக்கெல்லாம் மேலான செல்வந்தனே, கொடையாளனுக்கெல்லாம் மேலான கொடையாளனே, எங்களின் துஆக்களை நீ ஏற்பாயாக. اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريئا مريئا غدقا مجللا صحا طبقا دائما نافعا غير ضار يا الله, தங்கடம் இல்லாத பயனுள்ள மழையை தருவாயாக. தொல்லை தராத நிரந்தர உபயோகமான எங்கும் அடைய விளையக்கூடிய செல்வம் குளிக்கின்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மழையை தருவாயாக. اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانطين اللهم انبت لنا الزرع وعدنا واسقنا من بركات السماء وانبت لنا من بركات الارض وكشف عنا من البلاء ما لا يكشف غيرك اللهم انا نستغفرك كنت غفارا فارسل السماء علينا مدرارا. எங்களுக்கு சிறப்பான மழையை வர்ணிக்க செய்வாயாக. நிலையாசர்களில் எங்களை ஆக்கி விடாதே. எங்கள் விவசாயத்தில் செழிப்பை தருவாயாக. கால்நடைகளில் அபிவிருத்தியை தருவாயாக. கால்நடையில் அதிகமாக பால் சுரக்க செய்வாயாக. குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக அமுதூட்ட அருள்பாலிப்பாயாக. வானத்தின் வரக்கத்தை கொண்டும் பூமியின் அபிவிருத்தியை கொண்டும் எங்களுக்கு நீ அருள்பாலிப்பாயாக. உன்னையன்றி வேறு யாராலும் நீக்க முடியாதே அத்தகைய சோதனைகளை விட்டு எங்களை நீ நீக்குவாயாக. பூகம்பங்கள், ஆழி பேரலைகள், சுனாமிகள், புயல், சூறாவளி, வெள்ளப்பெருக்குகள், நெருப்பு பற்றுதல், மழையின்மை போன்ற எல்லா சோதனைகளில் இருந்தும் விசஜந்தங்களின் தூண்டுதலை விட்டும் தீண்டுதலை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. உன்னுடைய மன்னிப்பு மிக விசாலமானது, எங்களுடைய பாவத்தை விட மிக விசாலமானது. யா வாசி அர் ரஹம், விரிவான அருள் உடையவனே, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. பயனுள்ள மழையை தருவாயாக. தொடரான மழையை தருவாயாக. எங்கும் அடைய வளைய செய்யும் மழையை தருவாயாக. நதி நீர்களிலே யா அல்லாஹ் பெருத்தெடுத்து ஓடச் செய்வாயாக. என்றும் நிலையான ஆட்சியை தருவாயாக. மனிதர்களின் இதயங்களை, அவர்களின் உயர்வு தாழ்வையும் அவர்களின் அரசுகளையும் புரட்டி போடும் ஆளுமை மிக்கவனே, எங்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் நாட்டையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்களை ஆள்பவர்களை மனிதநேய மிக்கவர்களாக ஆக்குவாயாக. நல்லொழுக்கம் மிக்கவர்களாக ஆக்குவாயாக. சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஆட்சியில் அமர்வர்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிக்காமல் இந்த இடத்தை விட்டும் எழுப்பி விடாதே. துஆக்களை அங்கீகரிப்பாயாக. اللهم إنا نعوذ بك من الذنوب التي توجب النكم ونعوذ بك من الذنوب التي تزيل النعم ونعوذ بك من الذنوب التي تهتك الاسم ونعوذ بك من الذنوب التي تمنع غيث السماء ونعوذ بك من الذنوب التي تذل الأعز وتذلل الأعداء. வேதனை வருத்தக்கூடிய பாவங்களை விட்டும் நியாமத்துக்களை போக்கி விடுமே அத்தகைய பாவங்களை விட்டும், நிரபராத செயல்களை உடைத்து விடுமே அத்தகைய பாவங்களை விட்டும், வானத்தின் மழையை தடை செய்து விடுமே அத்தகைய பாவங்களை விட்டும், கண்ணியங்களை கேவலப்படுத்தி விடுமே அத்தகைய நிலையை விட்டும், பகைவர்களை தூண்டி எழச் செய்யுமே அத்தகைய பாவங்களை விட்டும் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லனா வலி வாலிதீனா வலி மஷாயிஹினா வலி மன் அஹ்ஸன இலைனா வலி அஸ்ஹாபில் ஹுகூகி அலைனா வலி சாயிரில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வார்களேயானால் அவர்களின் வாழ்வை நீ நீளமான
சுகமானதாக சுபிட்சமானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் எங்களை விட்டு மரணித்து விட்டார், அவருடைய கபறுகளை ஒளி விளங்க செய்வாயாக, சுவன பூங்காவாக ஆக்கி கொடுப்பாயாக, அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய நல்ல செயல்களை அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய ஷைഖுமார்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் உபகாரம் செய்வாயாக. நாங்கள் யார் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களை நேசிப்பவர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நட்பு வட்டாரங்கள், இந்த ஊரினுடைய முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. எங்களிடையே வாழும் எங்கள் பெற்றோரை கொண்டு எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. உன்னுடைய கிருபை பார்வையை எங்கள் பெற்றோரின் மீது நிரப்பமாக வழங்குவாயாக. நோயின்றி அவர்களை பாதுகாப்பாயாக, நீடித்த ஆயுளை வழங்குவாயாக. اللهم ألف بين قلوبنا واصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في أسمائنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وبارك علينا إنك أنت التواب الرحيم وجعلنا شاكرين لنعمتك مثنين بها قابليها وأتمها யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு இடையில் இணக்கத்தையும் ஒற்றுமையும் தந்தருள் புரிவாயாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களை ஒரு அணியிலே நீ கொண்டு வருவாயாக. எங்களுக்கு மத்தியில் இருக்கும் பிணக்கை நீக்கி அமைதி வழியில் நடக்க செய்வாயாக. குடும்பங்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக கணவனுக்கு மத்தியில், அண்டை அயலார்களுக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இணக்கத்தையும் அன்பையும் தருவாயாக. நேசத்தையும் பாசத்தையும் அவருடைய இதயங்களில் போடுவாயாக. நிம்மதியான வாழ்வை தருவாயாக. எங்களில் எத்தனையோ மக்கள் சஞ்சலங்களில் ஆழ்ந்து பிரச்சனைகளிலே வீழ்ந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கடன்களால் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய கடன்களை எல்லாம் நீ அழித்து விடுவாயாக. அதற்கான சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, கிருபையாளனே, அவர்களுக்கெல்லாம் நல்ல வழியை, நல்ல வெளிச்சத்தை, ஒளிமயமான வாழ்வை நீ தந்தருள் புரிவாயாக. பாவம் என்னும் இருளை விட்டும் நேர்வழியின் பாதைகளை செலுத்துவாயாக. மறைமுகமான சகல தீமைகளை விட்டும் எங்களை தூரப்படுத்துவாக. உனது மகத்தான அருளை நாட்டி விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. ஜாதியானும் குலப்பெருமையாலும் தீண்டாமையிலும் வீழ்ந்து விடாமல் பிரிந்து கிடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே மனித நேயத்தை, மானுட வசந்தத்தை நீ விளைவிப்பாயாக. எங்கள் செவி புலன்களில், பார்வைகளில், இதயங்களில், மனைவி மக்களில், எங்கள் வாரிசுகளில், கொடுக்கல் வாங்கல்களில், வியாபாரத்தில், ஆயுளில், ஆரோக்கியத்தில் வரக்கத்தை செய்வாயாக. தௌபாவை ஏற்பவனே, மிகுந்த அருளானனே, அருட்கொடையானனே, நன்றி செலுத்துவோருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய நாமத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் கண்களிலே எங்களை கீழானவர்களாகும், மற்றவர்களின் கண்களிலே எங்களை மேலானவர்களாகும் ஆக்குவாயாக. நாங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லாமல், புறம் பேசாமல், தப்பாக எண்ணாமல், கீழாக பார்க்காமல் எங்கள் கல்புகளை சுத்தப்படுத்தினாயினே. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. اللهم ارخص اسعارنا وعزز امطارنا واجعل هذه البلده مطمئنه رخيه وسائر بلاد المسلمين. يا الله, எல்லா காரியங்களிலும் எங்கள் முடிவை அழகானதாக ஆக்கி வைப்பாயாக. இவ்வுலக தண்டனையை விட்டும், இவ்வுலக இழிவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. விலைவாசி இறக்கி வைப்பாயாக. மழையை அடர்த்தியாக பெய்ய செய்வாயாக. இந்த ஊரை நீ சுபிட்சமாக்கி வைப்பாயாக. முஸ்லிம்கள் வாழும் ஏனைய ஊர்களையும் சுபிட்சமாக்கி வைப்பாயாக. பாரத நாட்டை செழிப்பாக்கி வைப்பாயாக. எல்லா ஆபத்துக்களை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. தீவிரவாதத்தை முற்றாக அடித்து விடுவாயாக. எல்லா மதத்தவரும் சகோதர வாஞ்சியோடு வாழ்வதற்கு, எல்லா நாடுகளோடும் இணக்கமாக இருப்பதற்கு, குறிப்பாக எங்களுடைய அண்டை நாடுகளோடு நட்பரோடு இருப்பதற்கு எங்கள் நாட்டிற்கு அருள் பாலிப்பாயாக. நல்ல தலைமையை தருவாயாக. தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பக்குவத்தை தருவாயாக. எங்கள் மக்களுக்கு நீ வழங்குவாயாக. எங்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை தருவாயாக. சத்தியத்தின் அணியில் நிற்பவர்களாக ஆக்குவாயாக. பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பண்பு மிகுந்தவர்களாக ஆக்கி வைப்பாயாக. اللهم آمنا في أوطاننا ودمر أرادنا بسوء. اللهم اكتب السلام والعافية لنا ولعبيدك الحجاج والغزاة والزوات والمسافرين في برك وبحرك من المسلمين أجمعين. எங்கள் தாய் நாட்டில் நாங்கள் அச்சமற்றவர்களாக வாழ்வதற்கு அருள் பாலிப்பாயாக. தாய் திருநாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அச்சமற்றவனாக, தைரியமாக வாழக்கூடிய வழியை தருவாயாக.
எங்களுடைய பெண் மக்கள் தைரியமாக பாதுகாப்பாக வெளியில் செல்லும் சூழ்நிலையை ஏற்படுத்துவாயாக. எங்களை யார் அடிக்க நாடுகிறார்களோ அவர்களை நீ அடிப்பாயாக. எங்களுக்கு யார் கெடுதல் செய்ய நாடுகிறார்களோ அவர்களை நீ நிர்மூலமாக்குவாயாக. உனது கரையிலும் உனது கடலிலும் உனது வானிலும் பிரயாணம் செய்யும் ஹாஜிகள், தியாகிகள், புனித தலங்களை ஜியாரத்து செய்யும் பயணிப்பவர்கள், கல்வி கற்பதற்காக வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய முஸ்லிம்கள் யாவருக்கும் முழுமையான பாதுகாப்பை வழங்குவாயாக. எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தருவாயாக. உம்ராவின் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் இதய வேந்தர் காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவையும் ஏனைய நபிமார்களின் நாதாக்களின் மஸார்களையும் ஜியாரத்து செய்வதை எங்களுக்கு பாக்கியமாக்கி தருவாயாக. اللهم إنا آمالنا إليك موقوفا وأكفنا من البسط إلى من سواك مكفوفا فافض علينا من صحائب معروفك المعروفا ولا تصرفنا إلا وهذه شدة مصروفا. எங்களின் மேலெண்ணங்கள் உன்னிடம்தான் நிறுத்தப்பட்டுள்ளது. எங்கள் கரங்கள் உன்னை தவிர மற்றவர்களின் அளவில் உயர்த்துவதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளது. நன்மையினுடைய மலைகளை நீ சொரிந்தருள் புரிவாயாக. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக. எங்களிலே உள்ள ஆண் பெண் மக்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை தருவாயாக. காலம் கடந்தும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை தந்து அவர்களுடைய வாழ்விலே பிரகாசத்தை, ஒளிவை ஏற்படுத்துவாயாக. 30 வயதுகள் தாண்டியும் திருமணம் முடிக்க முடியாமல் அவருடைய பெற்றோர்கள் அழுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, அந்த குமர்களை யா அல்லாஹ் நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி இந்த வருடத்திலேயே அவர்களது திருமணத்தை முடிப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரையும் திருமணம் இல்லாமல் ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், அவர்களுக்கு திருமண வழிகளை ஏற்படுத்துவாயாக. ஏழைகளுக்கு பொறுமையையும் எங்கள் செல்வந்தர்களுக்கு நிறையான கொடைத்தன்மையும் தருவாயாக. உன்னுடைய அடியார்களில் மிகவும் இனிந்தவனான என்னிடத்திலே யார் யாரெல்லாம் எதற்காக துஆ செய்ய சொன்னார்களோ அதனையே நீ மிக அறிந்தவன். அவர்களின் வேண்டுதல்களையும் இங்கே கூடியிருக்கும் மக்கள் என்னென்ன ஹாஜத்துக்களை தங்கள் மனதில் சுமந்தவர்களாக இதோ உன் சமூகம் கைகளை ஏந்தி நிற்கிறார்களே, யா அல்லாஹ், அவருடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்பாயாக. அவர்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கி வைப்பாயாக. அவருடைய தேவைகளை நீ பூர்த்தியாக்கி வைப்பாயாக. கருணையாளனே, கனிவாளனே, அன்பாளனே, அருளாளனே, ஆதி முதலானவனே, அரவணைப்பவனே, மாபெரும் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. கொடையாளனே, அரஹமுர் ராஹிமீனே, உயர்த்தப்பட்ட கரங்களை வெறுமனே திருப்புவதற்கு வெட்கப்படுபவனே, எங்களுக்கு வழங்கிய கரங்களை உன்பால் உயர்த்தி உள்ளோ அவற்றை நிரப்பமாக்கி வைப்பாயாக. நிரப்பமாக்கி வைப்பாயாக. எங்கள் கைகளை வெறும் கைகளாக ஆக்கிவிடாது, நிரப்பமான கைகளாக ஆக்குவாயாக. நின்று தொட முடியாமல், நடக்க முடியாமல் சிரமப்படுகிறார்களே, கால்களிலே பலத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. சுஜூதிலே அவர்களுடைய நெற்றியை படுவதற்கு அருள் பாலிப்பாயாக. கைகளை இளங்கச் செய்வாயாக. வாய் பேச முடியாதவர்களை பேசச் செய்வாயாக. காது கேட்காதவர்களுக்கு செவிப்புலன்களை முழுமையாக கொடுப்பாயாக. எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் எல்லோரையும் விடுவிப்பாயாக. நாங்கள் கேட்க தெரிந்தவர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் பிழை செய்தவர்கள், நாங்கள் குற்றம் இழைத்தவர்கள், அல்லாஹ் நீ அள்ளி அள்ளி கொடுப்பவர் கருணையாளன். உன்னை விட கருணையாளனை நாங்கள் எங்கும் எதிர்பார்க்க முடியாது. எங்களின் எல்லா பிரார்த்தனைகளையும் நீ கபூல் செய்வாயாக. தொழுகையாளிகளாக, நோன்பை பேணி நோற்பவர்களாக, ஜகாத்தை முறையாக வழங்கக்கூடியவர்களாக, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, கருணையும் கண்ணியமும் மிக்கவர்களாக, நீயும் உனது ஹபீபும் ஏவைகளை செய்பவர்களாக, நீ விளக்கியவைகளை விளக்குபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا هما إلا فرجته ولا كربا إلا كشفته ولا دينا إلا قضيته ولا ضالا إلا هديته ولا عائلا إلا أغنيته ولا عدوا إلا خذلته وكفيته ولا صديقا إلا رحمته وكافيته ولا فسادا إلا أصلته ولا مريضا إلا عافيته ولا غائبا إلا ردته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاة إلا قضيتها ويسرتها فإنك تهدي السبيل
القليل وتجبر الكثير وتغني الفقير يا رب العالمين. யா அல்லாஹ், நாங்கள் இந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு முன்னாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, கடனிலிருந்து சுமைகளை போக்குவாயாக. யா அல்லாஹ், ஏழைகளுக்கு வசதியை தருவாயாக, விரோதிகளுக்கு தோல்வியை வழங்குவாயாக, நண்பர்களுக்கு அருள்வாளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களிடையே இருக்கும் குழப்பத்தை தீர்த்து விடுவாயாக, நோயாளிகளுக்கு நல்ல ஆஃபியத்தை தருவாயாக, துன்யா ஆகிராவினுடைய ஹாஜத்துக்களை நீ நிறைவேற்றி தருவாயாக, குமர்களை கரையேற்க செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்கள் ரப்பே, இவ்வுலகத்திலும் மறு உலகிலும் நன்மையான அழகான வாழ்க்கையை தருவாயாக, நரக வேதனையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய கல்புகளில் ஈமான் என்னும் ஜோதியை நுழைவதற்கு அல்லாஹ் நீ வழிவகுப்பாயாக, அந்த ஜோடி வந்ததற்கு பின்னால் வழி தவற விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக, சக்கராத்தின் வேதனையை இலகுவாக்கி வைப்பாயாக. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கேள்விகளிலே பதில் சொல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களை கபரிலே வைக்கப்பட்டால் எங்கள் நபியினுடைய தரிசனம் வருகின்ற பொழுது, இந்த நபிதான் எங்களுக்கு ஈமானை சொல்லி தந்தவர்கள், இஸ்லாத்தை சொல்லி தந்தவர்கள், இந்த நபியை தான் எங்கள் தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, எங்கள் உயிரை விட மேலாக மதித்தோம் என்று அந்த கபரிலே பெருமானாரை பார்த்து நாங்கள் சொல்லும் நசீபை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் மூத்தாகுவதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை எங்கள் நபியை கனவிலே பார்க்கக்கூடிய நசீபை திரும்ப திரும்ப எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களை சார்ந்தவர்கள், யா அல்லாஹ், கவர்களை சுபன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மறுமையிலே மீசான் தராசிலே நன்மைகளை கணுத்து முறுக்கிக்க செய்வாயாக. எங்களுடைய பட்டோலிகளை வலது கையிலே தருவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக. சுந்துஸ் இஸ்தபரக் ஆடைகளை அணிய செய்வாயாக. ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்திலே எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தின் கரத்தின் வரக்கத்தால் அதை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. மறுமையிலே ஷஃபாஅத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாகி தருவாயாக. நாளை கதிகலங்கி நிற்கக்கூடிய மஹ்ஷரிலே எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் அடியிலே நாங்கள் போய் இருப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا أتم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. யா அல்லாஹ், எங்கள் ஆத்மாவிற்கு நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம். எங்களை நீ மன்னித்து அருள்வாளிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிடுவோம். எங்களின் பிரகாசம் என்னும் ஈமானை பரிபூர்ணமாக ஆக்குவாயாக. எங்களை மன்னித்து அருள்வாளிப்பாயாக. அனைத்திலும் சக்தி பெற்றவனே, நீ அனைத்திலும் வல்லமை உடையவனே, கிருபை உடையவனே, ரஹ்மானே, விசாலமான அன்பை எங்களுக்கு தருவாயாக. விசாலமான நியமத்தை எங்களுக்கு தருவாயாக. விசாலமான ரஹ்மத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. பெற்றோருக்கு பணிவிடை செய்பவர்களாகும், அவர்களின் பொருத்தத்தை பெற்றவர்களாகும், நல்ல துஆவுக்கு ஆளானவர்களாகும், எங்கள் பெற்றோரின் கடும் சொல்லுக்கோ இழிவான பேச்சுக்கோ நாங்கள் ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் உயர்வுக்கும் புகழுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமான எங்கள் கல்வியில் நிறைந்த தாய் தந்தையரை நீ காப்பாற்றுவாயாக. அவர்களின் பிழைகளை மன்னிப்பாயாக. அவர்கள் மறைந்திருந்த அவருடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொடுப்பாயாக. எங்கள் மனைவிமார்களில் பாவங்களை குற்றத்தை நீ மன்னித்து விடுவாயாக. அவர்களின் ஹயாத்தை நீ நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நற்சுகத்தை கொடுப்பாயாக. தொட முடியாத காலங்களில் அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை நீ குறைத்து விடுவாயாக. எங்கள் பெண் பிள்ளைகளில் வயது வந்து பருவம் அடையாமல் அந்த குறை இருக்கிறது. யா அல்லாஹ், எத்தனையோ பிள்ளைகள் வயது வந்தும் பருவம் அடையாமல் இருக்கிறார்களே, உடனடியாக அதை நீக்கி வைப்பாயாக. அவர்களின் பெற்றோர்களுக்கு அதை கொண்டு சந்தோஷத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. பல காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, குடும்பத்தை பிரிந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உடனடியான விடுதலையை வழங்குவாயாக. அவர்களுடைய உறவினர்களோடு பெற்றோர்களோடு சந்தோஷமாக அவர்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், உலகில் எல்லா சமயங்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் சுபிட்சமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. நேர்மையான இரக்கமுடைய தலைவர்களை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களை சாலிஹீன்களான கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்குவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் பலம் தரும் பிள்ளைகளாக ஆக்குவாயாக. மார்க்க ஞானம் உள்ள உலக கல்வியிலும் மகிழ கல்வியிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. ஒழுக்கமுள்ள மார்க்க பற்றுள்ளவர்களாக ஆக்குவாயாக. வயோதிக
காலத்திலே நாங்கள் தனிமையாகி விடாமல் எங்களை அரவணைக்கும் பிள்ளைகளாக ஷைத்தானின் தூண்டுதலை விட்டு அவர்கள் வழி தவறி விடாமல் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. எங்களின் பிள்ளைகளை எங்களுக்கு சோதனைகளாக ஆக்கிவிடாது. எந்த பிள்ளைகளால் சுவர்க்கம் கிடைக்குமோ அந்த பிள்ளைகளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், வரும் கல்வி ஆண்டில் எங்கள் பிள்ளைகள் 10, 11, 12ஆம் வகுப்புகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு, தேர்ச்சி பெறுவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் சமூகத்தில் ஆண் பெண்கள் பிள்ளைகள் இப்பொழுது மருத்துவத்திற்காக பரீட்சை எழுதுவதற்காக நீட் தேர்வை முன்னோக்கி இருக்கிறார்களே, முழுமையான வெற்றியை அவர்களுக்கு கொடுப்பாயாக, முழுமையான வெற்றியை கொடுப்பாயாக. நல்ல மருத்துவர்களை எங்கள் சமுதாயத்தில் உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகளை நீக்கி ஒன்றிணைந்து வாழச் செய்வாயாக. தலாக்கு, விவாகரத்து போன்றவைகளை விட்டு எங்கள் சமூகத்தை பாதுகாப்பாயாக. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்கள் இறைவா, நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை பரிபாலித்து அன்போடு எங்கள் தாய் தந்தையர்கள் வளர்த்தார்களே, அதனுடைய போன்று அவர்கள் இருவர்கள் மீதும் நீ கிருபை செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அல்லாஹ், படைப்புகளில் மிக்க சிரேஷ்டமான எங்கள் தலைவர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அஹ்லல் பைத்துகள் அன்னை மணி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு அஹ்லல் பைத்துகளை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் நபியின் மீது நீ சொல்லி அருள்வாயாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரமி. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரமி. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. யூடியூப்ல போடுவாங்க.